இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சினி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு பாலிவுட் ஆக்ட்ரஸ், இவங்களுக்கு ஆரம்பத்தில் ஹிந்தி அப்படின்றது சுத்தமாகவே தெரியாது. ஈவன் அவங்க வந்துட்டு ஒரு இந்தியன் கூட கிடையாது. இருந்தாலும் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு அவங்க எதிர்பார்த்து ஒரு பாலிவுட் வேர்ல்டுலே வந்துட்டு சூப்பர் ஸ்டார் நடிகைகளில் ஒருத்தராக வந்துட்டு மாறினாங்க. அந்த ஹீரோயின் தான் வந்துட்டு கெட்ரினா கைஃப். இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை முன்னிட்டு அவங்க வாழ்க்கையில் நடந்த சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஜூலை 16, 1983 ஹாங்காங்கில் தான் வந்துட்டு கெட்ரினா கைஃப் வந்துட்டு பிறக்கிறாங்க. அவங்களோட அப்பா வந்துட்டு முகமது கைஃப் அப்படின்ற ஒருத்தர். இவர் வந்துட்டு காஷ்மீர் வம்சாவளியை சேர்ந்த ஒரு பிரிட்டிஷ் பிஸ்னஸ் மேனாக வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் இவங்களோட அம்மா வந்துட்டு சுசேனா ட்ரக்கோட். இவங்க வந்துட்டு ஒரு பிரிட்டிஷ் சோஷியல் ஒர்க்கராக வந்துட்டு இருந்தாங்க. கெட்ரினா கைஃப்க்கு வந்துட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 7 பிரதர்ஸும் ஒரு சிஸ்டர் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களோட ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு ஃபேமிலி. இவங்க சின்ன வயசாக இருக்கும்போதே இவங்க அப்பா அம்மா 2 பேரும் வந்துட்டு டிவோர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அம்மா கூட தான் வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு வளர்ந்துட்டு வந்தாங்க. இவங்களோட அம்மா வந்துட்டு ஒரு சோஷியல் ஒர்க்கர் அப்படின்றனால இவங்களோட குடும்பம் வந்துட்டு நிறைய இடத்துக்கு வந்துட்டு குடிபெயர்ந்து போனாங்க. ஹாங்காங்கில் இருந்தாங்க, சைனா, ஜப்பான், பெல்ஜியம், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு இவங்களோட வாழ்க்கையை கடந்துட்டே இருந்தது. இதனாலே இவங்களோட ஸ்கூல் லைஃப் வந்துட்டு ஒரு ஸ்கூலில் போய் படிக்கிறதையும் தாண்டி மோஸ்ட்லி வந்துட்டு ஹோம் ஸ்கூலிங் தான். வீட்டிலே வந்துட்டு நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டாங்க. அண்ட் அவங்களோட 14 வயசில் வந்துட்டு இவங்களுக்கு மாடலிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஒரு பியூட்டி கண்டெஸ்ட்டில் வந்துட்டு கலந்துக்கிறாங்க. அங்கேயே வந்துட்டு ஒரு மாடல் அசைன்மெண்ட்டும் வந்துட்டு இவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ மாடலிங்கில் தான் வந்துட்டு நம்மளோட கெரியர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ மாடலிங்கில் வந்துட்டு இவங்களுக்கு நல்ல ஒரு கேமரா ப்ரெசன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்களோட ஹைட்டாக இருக்கட்டும், இவங்களோட எளிமையான அந்த உடல் நடை, இது எல்லாமே வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு அட்ராக்டிங்காக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு நாள் வந்துட்டு இவங்க ஒரு ஃபேஷன் ஷோவில் வந்துட்டு இவங்களை அதாவது கெட்ரினாவை வந்துட்டு பார்த்த ஒரு டைரக்டர், அவர் தான் வந்துட்டு கைசட் கட்டாட் அப்படின்றவர். ஸோ இவர் வந்துட்டு பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு கேமரா ஃபேஸ் இருக்குது, இந்த பொண்ணு வந்துட்டு சினிமாவில் நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் வந்துட்டு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதுதான் வந்துட்டு 2003 பாம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. ஆனால் இந்த படம் வந்துட்டு என்னென்னா இவங்களோட கெரியரில் ஃபஸ்ட்டு படம் அப்படின்றனால வந்துட்டு அந்த படத்தை யாரும் வந்துட்டு அதிகமாக வரவேற்கலை. அந்த படம் வந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு ஹிட் வந்துட்டு கொடுக்கல. நிறைய பேர் அதுக்காக வந்துட்டு இவங்க மேலே விமர்சனங்களை வந்துட்டு வச்சாங்க. இவங்களுக்கு கேமரா ஃபேஸ் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இவங்க வந்துட்டு மாடலிங்கில் இருந்தாலும் வந்துட்டு இவங்களுக்கு நடிப்பு அப்படின்றது வரலை, இவங்களால பாலிவுட்டில் வந்துட்டு சஸ்டெயினாக இருக்க முடியாது, இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு வச்சாங்க. ஆனால் இது எதுவுமே வந்துட்டு கெட்ரினா அவங்களுக்கு வந்துட்டு காதில் விழவே இல்லை. அவங்க அதுக்கு எதுக்குமே ரியாக்ட் பண்ணல. ஈவன் அந்த டைமில் அவங்களுக்கு ஹிந்தி பேசுறது கூட வந்துட்டு கஷ்டமாக தான் இருந்தது. ஒவ்வொரு டைலாக்ஸையும் வந்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சு அதை நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி தான் வந்துட்டு ஸ்க்ரீன் முன்னாடியே பேசுவாங்களாம். ஸோ இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சகர்கள் வந்துட்டு சொன்னாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குற விதமாக கெட்ரினா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹிந்தி கிளாஸஸ்க்கு வந்துட்டு போக ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு விமர்சனம் நம்ம மேலே வருதுன்னா அதுக்கு பதில் பேசாமல் அதை என்னால் மாற்ற முடியும்னு நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கிறதா வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். அதை தான் கெட்ரினா அவர்கள் வந்துட்டு பண்ணாங்க. ஸோ ஹிந்தி கிளாஸஸ்க்கெல்லாம் போய் ஹிந்தி கற்றுக்க ஆரம்பித்தாங்க. அவங்களோட ஃபிட்னஸ் ட்ரைனிங் எடுத்து அவங்க பாடியை நல்லா ஃப்ளெக்சிபிளாக வச்சாங்க. டான்ஸ் கிளாஸ் போய் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் ஆக்டிங் ஒர்க் ஷாப்ஸ்லையும் வந்துட்டு கலந்து நல்லாவே ஆக்டிங் வந்துட்டு கற்றுக்கிட்டாங்க. ஸோ இவங்களோட இந்த விடாமுயற்சினாலேயே தொடர்ந்து இவங்களுக்கு பாலிவுட்டில் நிறைய படம் சான்சஸ் வர ஆரம்பிச்சு பாலிவுட்டில் இருக்கிற முன்னணி நடிகையில் ஒருத்தங்களாக கெட்ரினா கைஃப் வந்துட்டு மாறினாங்க. அப்படி கெட்ரினா வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு எந்த விஷயமும் அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடல, எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புக்குமே வந்துட்டு நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் தான் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து 2005 இவங்களுக்கு ஒரு மூவி சான்ஸ் வந்துட்டு வருது. அது என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா மெயின் பியார் குவீன் கியா அப்படின்ற ஒரு மூவி. சல்மான் கான் கூட வந்துட்டு நடிக்கிற ஒரு வாய்ப்பு வந்துட்டு இவங்களுக்கு கிடைக்குது. அந்த ஒரு மூவி தான் வந்துட்டு இவங்களோட வாழ்க்கையில் இவங்களோட கெரியர்லேயே வந்துட்டு ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது, ஒரு முக்கியமான மூவி அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மூவிக்கு அப்புறம் தான் வந்துட்டு கெட்ரினா அவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது பாலிவுட்டில் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சது. எல்லாருமே இந்த ஒரு கேரக்டரை வந்துட்டு நல்லா வரவேற்றாங்க. ஓகே, இவங்க ஏதோ ஒன்று சாதிப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு எதிர்பார்த்தாங்க.
அதுக்கு அடுத்ததாக 2007 வந்துட்டு நமஸ்தே லண்டன் அப்படின்ற ஒரு படத்தை வந்துட்டு அக்ஷய் குமார் கூட நடிக்கிறாங்க. அக்ஷய் குமார் கூட இந்த படம் வந்துட்டு நடித்ததுக்கப்புறம் தொடர்ந்து அவர் கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு ஆன் ஸ்க்ரீன் பெஸ்ட் கப்பல் அப்படின்னே வந்துட்டு ரசிகர்கள் புகழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரோட படம்னா வந்துட்டு அந்த தியேட்டர் கண்டிப்பாக ஹவுஸ்ஃபுல் ஆகிடும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துட்டு உருவாக ஆரம்பிச்சுது. ஸோ கெட்ரினா கைஃப் அண்ட் அக்ஷய் குமார் இவங்க 2 பேரும் வந்துட்டு ஆன் ஸ்க்ரீனில் பெஸ்ட் பேர் அப்படின்னு எல்லா மூவிஸும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஹிட் ஆக ஆரம்பிச்சது. இந்த நமஸ்தே லண்டனை தொடர்ந்து வந்துட்டு இந்த நமஸ்தே லண்டன் படத்தை தொடர்ந்து வெல்கம், சிங் இஸ் கிங், தி தனாதன், டீஸ்மர் கான் இந்த மாதிரி நிறைய படங்களை வந்துட்டு அக்ஷய் குமார் கூட சேர்ந்து வந்துட்டு நடிச்சு நிறைய பிளாக் பஸ்டர் ஹிட்ஸையும் வந்துட்டு கெட்ரினா கைஃப் கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து நிறைய வந்துட்டு படங்கள் வாய்ப்பு வந்துட்டே இருந்தனால நம்ம வந்துட்டு நல்ல ஃபிட்னஸாக இருக்கணும், நம்ம பாடி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த்துக்கே ஒரு ரோல் மாடலாகவும் வந்துட்டு கெட்ரினா மாற ஆரம்பித்தாங்க. நல்ல ஒரு டயட்டாக இருக்கட்டும், அவங்களோட எக்ஸசைஸ் ட்ரைனிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு அடுத்து வந்து நிறைய நடிகைகளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்துட்டு மாற ஆரம்பிச்சிச்சு. அதை தொடர்ந்து 2010 வந்துட்டு தீஸ்மார் கான் அப்படின்ற மூவியும் வந்துட்டு நல்ல ஒரு ஹிட் மூவியாக மாறிடுச்சு. ஜிந்தகி நா மிலேகி தொபாரா அப்படின்ற மூவியாக இருக்கட்டும், 2012 வந்துட்டு ஏக்தா டைகர், அதை தொடர்ந்து வந்துட்டு டைகர் ஜிந்தகி, அதுக்கப்புறம் டைகர் 3 இந்த மாதிரியான படங்களும் நடிச்சிட்டு வராங்க. குறிப்பாக வந்துட்டு உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா, சிக்கனே சம்மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக அது இப்போ வரைக்கும் ஒரு பார்ட்டி பிளேலிஸ்ட்டில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பாட்டாக தான் இருக்குது. அந்த ஒரு பாட்டில் கெட்ரினா வந்துட்டு ஃபியூ மினிட்ஸ் தான் வந்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ இருந்தாலும் வந்துட்டு நிறைய ரசிகர்களை நல்ல ஒரு கவனத்தை வந்துட்டு அந்த பாட்டு மூலயமா அவங்க வந்துட்டு பெற்றாங்க. ஸோ சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அப்புறம் அதை தாண்டி அவங்களுக்கு வெளி உலக வாழ்க்கை அப்படின்ற ஒன்று இருந்தது. அப்படி 2019 வந்துட்டு கே பியூட்டி அப்படின்ற ஒரு பியூட்டி ப்ராடக்ட் பிராண்டை வந்துட்டு கெட்ரினா கைஃப் வந்துட்டு லான்ச் பண்ணுறாங்க. அவங்களே வந்துட்டு அதை உருவாக்குறாங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டி இண்டஸ்ட்ரியில் நல்ல ஒரு வரவேற்பு வந்துட்டு அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு பெற்றுது. ஒவ்வொரு ஸ்கின் டோனுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட் இந்த மாதிரி அவங்களோட பிராண்டை வந்துட்டு அவங்க கொடுத்தாங்க. ஸோ சினிமாவை தாண்டி வந்துட்டு வெளி உலகத்துலேயும் ஒரு பிஸ்னஸ் உலகத்துலேயும் வந்துட்டு என்னால் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு அவங்க உலகத்துக்கே வந்துட்டு காமிச்சாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு அவங்களோட பர்சனல் லைஃப்பில் நிறைய சர்ச்சைகள் வந்துட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு அவங்களோட பர்சனல் லைஃப் பற்றி நிறைய சர்ச்சைகள் வந்துட்டு இருந்தது. அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக 2021 வந்துட்டு விக்கி கௌஷால் கூட இருக்கிற அஃபிஷியல் ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணி அவங்க கல்யாணமும் வந்துட்டு பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க ராஜஸ்தானில் கல்யாணம் பண்ணாங்க. அந்த இயரில் நடந்த செலிப்ரிட்டி வெட்டிங்ஸில் இவங்களோட வெட்டிங் வந்துட்டு ரொம்ப பேசப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணாங்க. ஸோ என்னதான் வந்துட்டு அவங்க சினிமா கெரியர் வந்துட்டு இருந்தாலும் அவங்களோட பர்சனல் லைஃப்பை அவங்க பர்சனலாகவே தான் வச்சுக்கிட்டாங்க. வெளியே அந்த அளவுக்கு யாருக்கிட்டையும் எந்த ஒரு தகவலும் சொல்லிக்கல. ஸோ அதுக்கப்புறமும் கூட அவங்களோட சினிமா லைஃப் வந்துட்டு மூவ் ஆன் ஆகிட்டே தான் இருந்தது. ஸோ கெட்ரினா கைஃப் வந்துட்டு ஆரம்ப காலத்தில் வந்துட்டு ஹிந்தி கூட தெரியாமல் ஈவன் இந்தியனாக கூட இல்லாமல் தான் வந்துட்டு அவங்க சினிமா உலகத்துக்கு வராங்க. மாடலிங்கில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸில் இருந்தாங்க. எதிர்பாராத விதமாக வந்துட்டு அவங்களுக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சிருது. ஸோ நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பை நம்ம எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரே ஃபோக்கஸோட வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் வந்துட்டு இப்போ வரைக்கும் பாலிவுட் கெரியர்லேயே வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்டராகவும் அவங்க இருக்காங்க. அழகு அப்படின்றத தாண்டி வந்துட்டு நம்மளோட விடாமுயற்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு என்றைக்குமே விடக்கூடாது அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷனை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா அது கெட்ரினா கைஃப் அவர்கள் தான். இன்றைக்கி ஜூலை 16 வந்துட்டு அவங்களோட பர்த்டேவை அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைன் டைம் மீடியா சார்பாக இன்றைக்கி அவங்களோட பர்த்டேக்காக ஹாப்பி பர்த்டே மேம் அப்படின்னு சொல்லி எல்லார் சார்பாகவும் நானும் விஷ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி சினிமா அப்டேட்ஸை இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சந்தியா தாஸ்.